திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பொது கழிப்பறையில் பழங்குடியின தம்பதி வசித்து வந்த நிலையில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தற்காலிக வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஹாஜா ஷெரீஃபிடம் கேட்கலாம். ஹாஜா ஷெரீப், 2 தினங்களுக்கு முன்பு நாம தான் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். அவர்களுக்கு உடனடியாக வீடு கட்டி தரப்படும், தற்காலிக வீடு அமைத்து தரப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய விவரம் என்ன? வணக்கம் விக்னேஷ். வந்தவாசி அடுத்த சலுக்கை கிராமத்தில் அரசு பொது கழிப்பறையில தினகரன் மற்றும் பொன்னியம்மாள் என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர். இந்த செய்தியை புதிய தலைமுறை செய்தியாக வெளியிட்டிருந்த நிலையில் உடனடியாக வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நேரில் சென்று கழிப்பறையில் வசித்து வந்த தம்பதியினரிடம் விசாரணை நடத்தி உரிய தீர்வு அளிப்பதாக உத்தரவாதம் அளித்திருந்தனர் என்ற செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பாக தற்காலிக குடியிருப்பு தற்சமயம் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இரும்பு கொட்டகை மூலமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு 100 நாள் வேலை அடையாள அட்டை மற்றும் வங்கி புத்தகங்கள் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்களுக்கு வங்கியின் மூலமாக பிரதம மந்திரியின் குடியிருப்பு பெற்றுத்தரப்படும் என்ற உறுதியை வட்டாட்சியர் உறுதியளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஹாஜா ஷெரீப். அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஃபார்ம்லாம் கொடுத்துட்டா